வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பெயர்ச்சி. இந்த நிகழ்வு சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கடக ராசியில் எப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/10/2024 முதல் 4/12/2024 வரை நடைபெற்றுட்ருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த கடக ராசியில் செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/12/2024 முதல் 21/1/2025 வரை நடைபெறுது. அதாவது இந்த வக்ர நிலை கடகத்தில் நடைபெறவிருக்குங்க. இந்த கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பயிற்சிங்க. இந்த நிகழ்வு செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு எப்போ பயிற்சி அடைகிறாருன்னா 21/1/2025 முதல் 3/4/2025 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பின் மிதுன ராசியிலிருந்து மீண்டும் கடக ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறாருங்க. இந்த கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4/2025 முதல் 7/6/2025 வரை கடக ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த நிகழ்வு சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், பலம், தைரியம் மற்றும் வீரம், விவேகம் போன்ற அனைத்து உறவுகளையும் அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மற்றும் வக்ர நிலை எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தனுசு ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வு ஆயுள் ஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மனைவி, தொழில், கூட்டாளிகள், நட்பு ஸ்தானத்தில் இந்த நிகழ்வானது நடைபெறவிருக்கு. ஸோ குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் தெய்வ பக்தியை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னே சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தெய்வ பக்தியோடும் தேச பக்தியோடும் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள், அதாவது வீரமும் விவேகமும் கொண்ட ஒரு நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள், அதாவது எல்லா விஷயத்தையும் அதாவது கௌரவத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் அந்த விஷயத்தில் பிடிக்கல அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய நபர்கள். தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அது யார் தடுத்தாலும் அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், எதிரிகளை சமாளிப்பதில் துணிச்சல்சாலி அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது கெட்டிக்காரர், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் சரி, அதை ஒவ்வொரு விதத்துலையும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நிரந்தர நண்பர்கள் இல்லாத ஒரு ராசிக்காரர் அப்படின்னாவே இந்த தனுசு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாங்க. அழகிய குணம் கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள், கடந்ததை நினைத்து அதிகம் கவலைப்படக்கூடிய ஒரு நபர்கள், என்னென்ன விஷயங்களை இழந்தோமோ அதை நினச்சி ரொம்ப அதிகமாக வருத்தப்படக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த நபர்கள் இவங்களுடைய காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் மாற்றம் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய தடைகள் கொடுத்துரு. இப்போ எக்ஸாம்பிள் தொழில் ரீதியாக சில முயற்சிகள் அப்படிங்கிறது, வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அவமதித்தாங்களோ அவங்க முன்னாடி இந்த தொழிலை நல்லபடியாக நடத்தி காட்டி அதில் ஒரு நல்ல சக்ஸஸை கொண்டு வரணும்னு நினச்சி இன்றைக்கி தன்னுடைய சொந்த முயற்சியால் எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிளாக் ஆகிட்டே இருக்குங்க. சரியாக அதை சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியல. மற்றவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நிகழ்வு அப்படின்னா ஒரு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நல்ல விதத்தில் உருவாக்கும். நீங்கள் இது வரைக்குமே எல்லா விஷயத்தையும் தன்னிச்சையாக செயல்பட்டு இருந்தீங்க, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சில சூழல் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பிஸ்னஸ் நடப்பதற்கான வாய்ப்பு, கூட்டாளிகள் மூலமாக சில ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அந்த தொழிலில் கண்டிப்பாக ரீச் பண்ணி காட்டுவீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்குங்க. அடுத்தது அந்த வேலையில் இருக்குங்க, நம்மளோட உழைப்பை மட்டுமே மற்றவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அதுக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருக்குது. ஸோ என்னுடைய வேலையில்
நான் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறேங்க. ஆனால் அதில் வந்து செஞ்சு முடிச்சு நல்ல பேர் எடுக்க முடியல. என்னுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், சக ஊழியர்களாக இருக்கட்டும், என்னை ஏதாவது ஒரு விதத்தில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே சில குறியாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குங்க. இந்த நிலையை விட்டு வெளியே வர முடியாதா? கண்டிப்பாக நான் என்னோடய வேலையை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடித்து, அதில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ அதை வந்து நான் அனுபவிக்க முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் தொழில் ரீதியாக இந்த தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து இந்த கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் வக்ர நிலை அடையும் பொழுது நிறைய மாற்றங்கள், அதாவது உங்களுடைய வேலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கான சில யோக காலகட்டங்களாக இருக்க போதுங்க. சம்பள உயர்வும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். பதவி உயர்வும் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி காலகட்டங்களில். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்குங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது குறைபாடுகள் வந்துருச்சுங்க. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, நிறைய பரிகார பூஜைகள் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தடைப்பட்டுட்டு போயிட்டே இருக்குங்க. கரெக்டான ஸ்டேஜில் வந்து கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நானும் மற்றவங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் அப்படிங்கிறது, அதாவது மனைவி மக்களோட என்னுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிக்குது. ஸோ இந்த திருமணம் நடக்காது அப்படின்னா இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீருங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கல்யாணம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு குறைபாடை அதாவது இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு கால சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அது வந்து அந்த திருமணம் ரேஞ்சுக்கு கொண்டு போக முடியுமா? ஏன்னா எப்போ எடுத்தாலுமே வந்துட்டு அதை வந்து மேரேஜ் லெவலில் கொண்டு போகலான்னா ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ சூழ்நிலை சரியில்லை, கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காதல் சம்மந்தப்பட்ட முறை, அதாவது திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரும். சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி இருக்குங்க. சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். வீட்டில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது இல்லைங்க. இதனால் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியல, அவங்களுடைய ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகுது. இந்த சண்டை சச்சரவுகள்லாம் எப்போ தான் தீருங்க? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு 2 பேர் பிரிஞ்சு வாழ்கிறதே மேலுன்னு சொல்லி நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஸோ இந்த நிலை அப்படிங்கிறத மாறாது. ஏன்னா இந்த மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தில் வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலக போகுதுங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. நீண்ட கால பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு அதுங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்களோ அல்லது சுற்றுலா சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களிலேயே உருவாகுங்க. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்குண்டான நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும். ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும், அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, மனசே வந்து விட்டுட்டோம், ஸோ இதுக்கு மேலே நமக்கு யாருமே இல்லை, ஸோ நம்மளை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணுமோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு யோசிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான சில யோசனைகள் அப்படிங்கிறது வருங்க. வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது, எண்ணங்கள் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களிலே உருவாகும். ஸோ நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு சரியான நேரத்தில் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னால் பண்ண முடியலைங்க. புதுசாக ஒரு பிரச்சனை வருதுங்க. ஒரு விஷயம் காய்ச்சல்னா வந்து ஜலதோஷம் வந்துடுதுங்க, திடீர்னு தலைவலி வருதுங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, கை கால் குடைச்சல் வருது. எந்த விஷயத்தையும் என்னால் சரியாக பண்ண முடியாது. ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வே இல்லையா, நானும் இதுக்கு வந்து கரெக்டான விதத்தில் எல்லா விஷயமும் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், ஆனால் அதுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல வந்து இந்த ஆயுள் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய வக்ர நிலையில் இது வரைக்கும் இருந்த அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு தீருங்க.
என்னமோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு, அதை தொந்தரவு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்துப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிரச்சனை உங்களை விட்டு தீர்றதுக்கான வாய்ப்புகள், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ குழந்தைங்களுடைய கல்வியில் நிறைய தடுமாற்றங்கள், மந்த நிலை அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருக்கோம். இந்த காலகட்டங்கள் இந்த 7.5 மாத காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் மற்றும் இடமாற்றங்கள், கல்வியில் நல்ல ஒரு அனுகூலம், வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்பும், அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்வதற்கான, அதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு நல்லா அதை விட ஒரு நார்மல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு மெட்ரிக்கில் இருக்காங்கன்னா ஒரு சிபிஎஸ்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி படித்து முடித்தவங்களுக்கு வேறு ஒரு கல்வியில், அதாவது காலேஜ் முடித்தவங்களுக்கு செகண்ட் டிகிரி படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகுங்க. ரொம்ப நாளாக கடன் இருக்குது, இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி அதுக்கு முயற்சி எடுத்து ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அப்படியே கடனுக்கு மேலே கடன், அந்த கடனுக்கு தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த கடனை மொத்தத்தையும் அடைக்கணும், இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு விதமான உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மனைவி மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ சொந்த பந்தங்கள் மூலமாகவோ உங்களுக்கு பழைய சொத்துக்களை விற்பனை செய்வதனால ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை கடனில் கண்டிப்பாக ஒரு பகுதியை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் டைம், டேட் ஆஃப் பர்த் சென்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.